ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம்னு சொல்லி இனிசற்ற புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமென். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீருற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். ஆமென். ஆமென். அவரே, கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். அன்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தியவர் இன்று நம்முடைய இந்த வாழ்க்கையில் அநேக சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் இவற்றிற்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கை பாலை நிலத்தை போல வறண்ட சூழ்நிலையிலும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தியவரை மறந்து போகாதே. மறந்து போகாதே. இன்றே உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இன்றே உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவைகளை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள். இந்த தவக்காலத்திலே மிக கடுமையான சில வார்த்தைகள் ஆண்டவர் அனுப்பி எப்படியாவது தடுமாறியாவது நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விசேஷம், அவருடைய ஆசையும் கூட. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனம். முதலாவது மறந்து போகாதபடி. ஏனென்றால் மறைந்திருக்கும் மறைவாய் உள்ள தேவன் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. உனக்கு முன்னே செல்கிறார், உன்னோடு நடக்கிறார், உனக்கே அனைத்தையும் செய்து உன்னை வழிநடத்துகிற தேவன். இன்று நாம் 12ஆம் வசனம் சொல்வதைப் போல உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் பலுகும் போதும், வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும், உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரை மறப்பது குறித்த எச்சரிக்கை தான் இன்று இந்த தவ காலத்தில். அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் பொழுதும், உங்கள் ஆடு மாடுகள் பருகும் போதும், வெள்ளியும் பொண்ணும் உங்களுக்கு மிகுதியாகும் பொழுதும், உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும், நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று
உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவர் பாருங்க நம்மளை எவ்வளோ வேதனையோடு சொல்றார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமன் பாந்தவர்களே, உங்கள் மூதாதையருக்கு 16ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் மூதாதையருக்கு உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர், இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. ஆமென். ஆமென். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் 40 ஆண்டுகளாக அவர்கள் உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை என்று அல்ல, 40 ஆண்டுகளாக அவர்களுக்கு உண்ணவும் உறங்கவும் அனைத்தையும் செய்து கொடுத்தவர் ஆண்டவர். அவர்கள் உழைக்கவும் இல்லை, பலிகளை செலுத்தவில்லை, அவருடைய ஆடைகள் நொய்ந்து போகவில்லை, போஷித்தவர் 40 ஆண்டுகளாக. மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர், இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவர். நல்லது செய்வதற்காக. நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை நலமான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதிக்கிறார். எனக்கு துன்பம் விளைது என் நன்மைக்காகவே. எனவே உம்முடைய நியமங்களையும் சட்டங்களையும் அனைத்தையும் நான் புரிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. சோதித்தார், சோதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? துவண்டு போகிறோம். அவருடைய சமூகத்தில் உண்மை இல்லை, தூய்மை இல்லை, விசுவாசம் இல்லை, அவிசுவாசிகளாகவே இருக்கிறோம், இருந்தோம், இனியும் அப்படித்தான் இருக்க போகிறோம். இறைவார்த்தை உன் கையில், உன் வாயில், உன் இதயத்தில் உள்ளது. விதை உன் உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும். விதை விதைக்கப்படும் பொழுது அது உன் உள்ளத்தில் ஊன்றப்பட வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல இந்த இறைவார்த்தை என்னும் விதை உன் உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும். எந்த நிலையில் இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து அதிகாலையில் கேட்கிறார், மகனே நீ எங்கே இருக்கிறாய் ஆதாம்? நம்மை பார்த்து கேட்கிறார். அதுதான் இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர் உங்களை அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பற்றியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்றி மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றிலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். ஆமென். ஆமென். உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றனர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு. இன்னைக்கு அதுதான்
வார்த்தை உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தவர். அதனால தான் 4ஆம் வசனம் சொல்லுது, இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை நைந்து போகவில்லை, உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை. ஆமென். ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. ஆமென். மாறாக உங்கள் கடவுளாக ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவைகளை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இன்றே உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறார். இந்த தவ காலத்திலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை. ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. ஆமென். அல்லேலூயா. உங்கள் கடவுளாக ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிங்கள். அதுவே அவர் தம் வழியில் நடந்து அவருக்கு அஞ்சு வாழும் வாழ்க்கையாகும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறை சட்டம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தூய மக்களினம் நீங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். ஸ்பெஷல் பீப்புள். ஆமென். அல்லேலூயா. மண்ணில் உள்ள சொந்த மக்களாக கடவுள் ஆண்டவர் உங்களை தேர்ந்து கொண்டார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இயேசு அழகா சொல்லுவார் யோவான் நற்செய்தியிலே, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். கனிதரும் பிள்ளைகளாக. ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், காட்டுப்பழங்களையே அது தந்தன. திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் காட்டு பழங்களையே தந்தது. எவ்வளவு உள்மன காயம் ஆண்டவருக்கு. இந்த தவ காலத்தில் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், ஏனென்று சொன்னால் 40 இரவும் 40 பகலும் ஆண்டவர் பசியுற்று கிடந்தார். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு பாலை நிலத்தில் அவர் தள்ளப்பட்டார். இந்த 40 நாளும் 40 இரவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு விசுவசிக்கிறோம் என்பதற்காக நமக்கும் சோதனைகள், பாடுகள், துன்பங்களை அனுமதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கடவுள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வாய் சொல்லினாலும், இறை வார்த்தையினால் நாம் வாழ்கிறோம் என்பார்களே. என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் குயவனே, உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. இணைசட்ட புஸ்தகம் 7:7 மிக அழகாக சொல்கிறது, எல்லா மக்களிலும் நீங்கள் திறனானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்தார். ஆமென். ஆமென். மாறாத சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுக்க வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமைமிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். ஆமென். அன்று விடுவித்தார். எகிப்து மன்னனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்த தேவன் இன்று நம்மை பல இன்னல்களிலும், இக்கட்டுகளிலும், சோதனைகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், நோக்காடிகளிலிருந்தும், எல்லா அடிமை பழக்க வழக்கங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற கடவுள். இந்த தவ காலத்திலே சோதனை வரும். இயேசுவுக்கு வந்தது. 40 இரவும் 40 பகலும் அவர் ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருந்தார்.
தியானித்து கொண்டிருந்தார். பசி உண்டாயிற்று. சோதிக்கிறவன் அவரை அணுகி, இந்த கல்லை அப்பமாகும்படி செஞ்சு சாப்பிடு. கிண்டல். நம்ம எல்லாம் டயர்டாக இருக்கும்போது தான் பசாசு வந்து நம்மளை சீண்டி பார்ப்பான். மனசு உடைஞ்சு போயிருப்போம், வேதனையோடு இருப்போம். அந்த நேரத்தில் தான் நம்மளை சீண்டுவான். அந்த நேரத்தில் தான் நமக்குள்ள ஒரு தனி பயபக்தி வரணும். ஆண்டவரை நான் உட்கொள்கிற நான் பசாசுடைய சோதனை விஷயங்களை நான் கவர்ந்து இழுக்காதபடி, தவறி வீழாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவன் நான் என்று எலியா சொன்னதைப் போல நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோமா? ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து, கீழ்ப்படியாமை குறித்து ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கை. தவ காலத்திலே புதிய ஒரு உடன்படிக்கையின் மக்களாக நாம் வாழ அவர் நம்மை எச்சரிக்கிறார். அதனால தான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுகிறார் என்கிறார் உங்கள் கடவுள். எப்படி? ஏசாயா 40:3 சொல்லுகிறது, குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாலை நிலத்தில் ஆண்டவர் பாலை நிலத்தில் தூக்கி வீசப்பட்டார் தூயாவினால் சோதிப்பதற்காக. இப்போ 40 நாள் ஆண்டவரோடு, பிதாவே இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கெத்சமனி தோட்டத்திலே அவர் ஜெபித்ததைப் போல இந்த 40 இரவும் 40 பகலும் அவர் தனிமையில் இருந்தார். இயேசு இப்படியாக சொல்லியிருப்பார், தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோன்னு சொல்லி ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருந்த இயேசுவுக்கு 40 நாள் கழித்து தான் பசியே வருது. பசி உண்டாயிற்று. சோதிக்கிறவன் அணுகி, அப்பதான் நமக்கு சோதனை மேலே சோதனை. நம்மளாம் இன்னைக்கு சோதனை மேலே சோதனை, போதுமடா சாமின்னு சொல்லி விரக்தியாகி உட்கார்ந்துருக்கிறோம். தளர்ந்து போக வேண்டாம். ஏசாயா 40:29 மிக அழகாக சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவருடைய அறிவை ஆய்ந்தறிய இயலாது. இன்னைக்கு நம்மெல்லாம் அவருடைய அறிவை ட்ரை பண்ணத்தான் பார்க்குறோம். அவருடைய அறிவு என்ன, அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறியாமல் அவரை சோதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பசாசு சோதிக்கிறான். நீ என்னை தொண்டரிட்டு வணங்கினார், நீ எனக்கு சரண்டர் ஆயிட்டா, எனக்கு ஃபேவராக இருந்துட்டா, என்னுடைய ஆசைகளை நிறைவேறிட்டா, எனக்கு உகந்த மாதிரி நீ பேசிட்டா, என்ன மாதிரி நீ எனக்கு கூடவே இருந்துனா இருக்கிறதெல்லாம் அவனுக்கு கொடுத்துருவேன். இன்னைக்கு பசாசு அப்படித்தான் ஏமாத்துவான். எனக்கு 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 என்னுடைய ஆசைகளின்படி, என்னுடைய விருப்பப்படி எனக்கு நடக்குதா, என் விருப்பப்படி எனக்கு நடக்குதா என்ற கேள்வி நமக்குள்ளே வருகிறது. அவர் விருப்பப்படி அவர் செய்ய அவர் அனுமதிக்கிறார். அவர் விருப்பப்படி உன்னுடைய சிறிய சிறிய கவலைகளை அவருடைய கரங்களில் வைத்துவிடு. இன்னைக்கு என்ன அழகான இறையிறக்கத்தின் செய்தி. சிறிய சிறிய காரியங்களை அவர் கையில் போட்டு, அமன்பாளர்களே, அவருடைய கரங்களை நீ போட்டுட்டீனா பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். எப்படி?
வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கை தரும் இறை வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கை பள்ளத்தாளமாக இருக்கா? அவைகள் நிரப்பப்படும். உன்னுடைய வாழ்க்கை மலைகளும் குன்றுகளுமாக இருக்கிற கரடு முரடான பாதைகளாக இருக்கிறதா? அவை அனைத்தும் தாழ்த்தப்படும். உன் வாழ்க்கை கோணலா போயிட்டு இருக்கா? நேராக்கப்படும். கரடு முரடாக இருக்கிறதா? சமதளமாக்கப்படும். அதனால தான் ஏசாயா 40:5 சொல்லுகிறது, ஆமென். ஆமென். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுத்தப்படும். எப்படி? 40 இரவு 40 பகலும் ஆண்டவர் இயேசுவை சோதித்தார். கடைசியில் பாருங்க, கெத்செமனி தோட்டத்தில் வந்து அழுகிறார். பிதாவே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். சோதனைகளை மேற்கொண்ட தேவன் பலவீனத்தினால் இங்கே மீண்டும் கெத்செமனி தோட்டத்தில் வந்து கண்ணீர் வடித்து இரத்த வேர்வை விட செய்கிறார். முகக்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படியே. பாருங்க, இயேசு கடைபிடிக்கிறார். உன்னுடைய சிறிய சிறிய காரியங்களையும் என் கரங்களில் வைத்துவிடு. இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். இயேசு கீழ்ப்படுகிறார். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று இயேசு ஒப்படைக்கிறார், தன்னையே தாழ்த்தி. அப்ப அங்க என்ன நடக்குது? வானதூதர்கள் அங்கே இறங்கி வந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்கள், ஊக்கமூட்டினார்கள். துன்பங்களை தாங்கிக் கொள்ள சக்தியை தருவார், பலன் தருவார். அதனால தான் ஏசாயா 40:29 சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய அது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். ஆமென். இணைச்சட்டத்தில் வாசிக்கிறோம், எவ்வளவு கடுமையான சொற்கள், அழிந்து போவீர்கள். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாங்கணும், உள்வாங்கணும். அப்பதான் தேனை போல தேனின் இனிமையாக உன் வாயில் இனிக்கும் இறை வார்த்தை. கஷ்டப்பட்டு விதை விதைக்கப்பட வேண்டும். விதை விதைக்கணும். கரடான மரடான பாதையில விழுந்த விதை போல இல்லாமல், முட்களின் செடிகளின் நடுவே விழுந்த விதை போல இல்லாமல், துன்பம் வரும் பொழுது அந்த துன்பம் அவர்களை நெருக்கி விடுவதால் அந்த விதை முளைக்காமல் போகிறதே. பாறை நடுவில் விழுந்த விதைகளைப் போல நம்முடைய இருதயம் பாறை போல கடின உள்ளத்தவராய் இருக்கிறோமே, அந்த விதை விதைக்கப்படுவதில்லையே, இருதயத்தில் விதைக்கப்படுவதில்லையே, இருதயத்தில் சாந்தம் இல்லையே, இருதயத்தில் மனப்பக்குவம் இல்லையே, இருதயத்தில் கடினமாய் இருக்கிறதே, அங்கே ஈரப்பதம் இல்லையே, விதை அங்கே விழுந்தாலும் முளைப்பதில்லையே. உங்கள் இதயத்தை இன்று ஆண்டவருடைய குரலை கேட்பீர்களானால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்று அவருடைய குரலை கேட்பீர்களானால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 40:10 அழகாக சொல்லுகிறது, இதோ இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார்.
அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆமென். 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 தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். எத்தனை பேர் வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? இருந்தோம். உண்மையா இருந்தோமா? இல்லையே. அதனாலதான் ஏசாயா 40:6 சொல்லுது, உரக்க கூறது என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன்? மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. நம்முடைய மேன்மை அழகு, ஐஸ்வர்யம், காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாம் வயல்வெளி பூவை போல. புல் உலர்ந்து போவும், பூ வதங்கி விடும். இறுதி காலம். ஆனாலும் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுது, உன் சிறிய சிறிய காரியங்களை என்னுடைய கரத்தில் வச்சிரு. அதனால தான் ஏசாயா 40:11 அழகாக சொல்கிறாரு, ஆயனை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். கடின உள்ளத்தோரே, உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று அவருடைய ஆண்டவருடைய குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்கிறார். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் ரெக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர். சோர்வடையார். ஆமென். அதனாலதான் ஏசாயா 41:9 சொல்றார் பாருங்க, உலகின் எல்லையிலிருந்து உன்னை அழைத்து வந்தேன், தொலை நாடுகளிலிருந்து உன்னை அழைத்தேன், உன்னை அழைத்தேன், நீ என் அடியவன், நான் உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன். இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு உண்டோ? இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு உண்டோ? அணி சட்டத்தில் வாசித்தோம். இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு உண்டோ? உணர்ந்து கொள்ளுங்கள். ஏசாயா 41:10 சொல்வதை போல, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், கலங்காதே, நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். என் அருமையான இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை படைக்கிறேன் உம் கரத்தில், என்னை தருகிறேன் உம் பாதத்தில், குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்குமே. அதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று அவருடைய குரலை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள்.
கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுதைகளைப் போல் ரெக்கை விரித்து உயர செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமையளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உனக்கு எதிராக வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதழிவர் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.